ஹாய் ஹலோ வெல்கம் டு மேஜிக் ஸ்பேஸ் இன்டீரியர்ஸ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்என்டி பைபாஸில் கோயம்புத்தூர் எல்என்டி பைபாஸ் வெள்ளலூருங்கிற ஏரியாவில் நம்ம இருக்கோம். ஒரு 2 BHK ஹவுஸ் வந்து இன்டீரியர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல் உட்டன் ப்ளஸ் ஒயிட் கலர் யூபிவிசி மெட்டீரியல் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அதோட வியூ எப்போ இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. பெட்ரூம்குள்ளே என்ட்ரி ஆனதுமே பார்த்தீங்கன்னா லாஃப்ட் அண்ட் வார்ட்ரோப் கவரேஜ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா யூபிவிசி பக்கா மெட்டீரியலில் போட்டிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா டார்க் கலரில் வந்துட்டு நம்ம ஃப்ரேம் கொடுத்து ஒயிட்டில் வந்துட்டு டோர் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா லுக்கே சூப்பராகவே இருக்கும். அது ஒயிட்டில் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா லக்ஸூரியஸாக இருக்கும் உங்களுக்கு. இந்த வார்ட்ரோப் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டு எல்லாமே வந்து நம்ம மெட்டீரியல் எப்பவுமே போடுவோம். இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்லாப்பில் போட்டிருக்காங்க. நம்ம ஃப்ரண்டேஜ் மட்டும் கவர் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பட்ஜெட் வைஸ் உங்களுக்கு ரொம்ப கம்மியாகவே வரும். அவுட்டரை மட்டும் தான் நம்ம கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவும் அதே மாதிரி வார்ட்ரோப் தான். மேலே இதே சேம் கலர் காம்பினேஷன்ல லாக் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த பைப் ஹேண்டில் போடும்போது பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கு லுக்கு. இது எப்பவுமே வந்துட்டு பைப் ஹேண்டில்ஸ்ல வந்துட்டு உங்களுக்கு லுக் வைஸ் வந்துட்டு சேஞ்ச் ஆகும். நம்ம என்ன கலர் சூஸ் பண்ணாலும் ஹேண்டில்ஸ் வந்து மெயின். இப்போ இதுல பார்த்தீங்கன்னா அந்த 4 inch பைப் ஹேண்டில் போடும்போது லுக் வைஸ் நல்லா இருக்கும். பூஜை யூனிட் பார்த்தீங்கன்னா பிராக்கெட் பிளஸ் பெல்ல ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். பீகாக் ஹேண்டில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே லீஃப் வச்சு அந்த சாமி படம் வைக்கிறதுக்காக நம்ம கேட்டிருக்காங்க. அது வந்து கஸ்டமர் சஜஷனுக்காக நம்ம ஃபுல் லீஃப்மே வந்துட்டு இந்த டிசைனில் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் மேலே பார்த்தீங்கன்னா அந்த கலசம் டிசைன் கேட்டிருந்தாங்க. அதுவுமே டபுள் கலரில் நம்ம ப்ரொவைட் பண்ணி கலசம் வச்சுருக்கோம். இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு டிக்கி டோர் மாதிரி கொடுத்துருக்கோம். இதுவுமே ஏதாச்சும் பொருளை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இது சேம் நம்ம வார்ட்ரோப் லாஃப்ட் பண்ண மாதிரியே டார்க் ப்ளஸ் ஒயிட் கலரில் பண்ணியிருக்கோம். அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா டிவி யூனிட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். டிவி யூனிட் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் லைட்டிங்கில் கேட்டிருந்தாங்க. இந்த லைட்டிங் கொடுக்கும்போது தான் டிவி யூனிட் பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்ராக்ஷனாக அழகாக இருக்கும். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்துட்டு பார்ட்டிஷன் லீவ்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிளாஸில் கொடுத்துருக்கோம். கிளாஸில் கொடுக்கும்போது என்னன்னா இந்த லைட் ரிஃப்ளெக்ஷன்லாம் இனிமே வந்துட்டு உங்களுக்கு ரிஃப்ளெக்ஷன் வந்து பிரைட்னஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ நார்மலாக ஸ்பாட் லைட் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி ஷீட்டில் ப்ரொவைட் பண்ணணும்னா ஸ்பாட் லைட் வந்து நம்ம கீழே கொடுப்போம். ஸ்பாட் லைட் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாக்ஸுக்குமே தனித்தனியாக இருக்கும். இந்த ஃபுல் எல்இடி ஸ்ட்ரிப் கொடுக்கும்போது ஈக்குவலாக உங்களுக்கு எல்லா சைடுமே லைட்டிங் கரெக்டாக கிடைக்கும். இது பேக்ரவுண்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃப்ளூட்டர் பேனல் ப்ளஸ் ஒயிட் ஷீட்டில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி டபுளாக நம்ம பண்ணும்போது மிக்ஸ் பண்ணி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இனிமே அழகாக இருக்கும் டிவி யூனிட். மேலேயுமே ஸ்பாட் லைட் கொடுத்துருக்கோம். அது கீழே பார்த்தீங்கன்னா 3 டோர் ஸ்டோரேஜ் கொடுத்து சென்டர் கிளாஸ் டோர் கொடுத்துருக்கோம். இது எதுக்குன்னா செட்டாப் பாக்ஸ் யூஸ் பண்ணுறதுக்காக பண்ணிக்கலாம். அப்படியே அது முடிச்சோன்னு இந்த சைட் பார்த்தீங்கன்னா ஹேங்கிங் லைட் யூனிட் பண்ணியிருக்கோம். ஹேங்கிங் லைட் யூனிட்டுமே பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் உட்டன் ப்ளஸ் ஒயிட் பேனல் லிங்க் பண்ணியிருக்கோம். ஒயிட் பேனல்லையும் அந்த மார்பிள் டிசைனும் பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்துட்டு லைட்டிங் கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நம்ம பண்ணும்போது கிச்சனுக்கே பார்த்தீங்கன்னா அழகாக இருக்கும் உங்களுக்கு. அப்புறம் என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே நம்ம பேனலிங் பண்ணி இந்த லைட் ஃபுல்லாக எல் ஷேப்பில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அதுலேயே ஸ்பாட் லைட் கொடுத்துருக்கோம். அப்புறம் அது இதோட இன்சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுவுமே ஒரு ஸ்டோரேஜ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிசைன் மாதிரி இல்லாமல் ஒரு யூஸ்ஃபுல்லாக ஸ்டோரேஜ் மாதிரி யூஸ் பண்ணுறதுக்காக கஸ்டமர் கேட்டிருக்காங்க. இது டோட்டல் டிசைன் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சாய்ஸ்க்காக தான் பண்ணியிருக்கோம். அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் கிரே காம்பினேஷனில் ரெகுலராக நம்ம எல்லா சைட்டுக்கும் பண்ணுற மாதிரி ஒயிட் அண்ட் கிரே காம்பினேஷனில் கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அதில் இந்த ஒயிட் கலர் டோரில் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் கிளாஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்கும் உங்களுக்கு. வேறு எந்த கிளாஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்காது உங்களுக்கு. அப்படியே அது கீழே பார்த்தீங்கன்னா பாட்டம் ஃபுல்லாமே அதே சேம் கலர் காம்பினேஷனில் 1/1 கலரில் போட்டிருக்கோம். இந்த கார்னர் பார்த்தீங்கன்னா சிலிண்டரை யூஸ் பண்ணுறதுக்காக நம்ம வந்துட்டு கார்னர் ஹோல்டிங் டோர் கொடுத்துருக்கோம். இது பார்த்தீங்கன்னா டேண்டமில் வந்து ஆயில் புல் கேட்டிருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா கிளாஸ் ப்ளஸ் டேண்டமில் வந்துடும் உங்களுக்கு. இதுவுமே எல்லாமே பார்த்தீங்கன்னா டேண்டம் சாஃப்ட் க்ளோஸில் தான் வரும் உங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா சீட் கட்லரி ஃபைபர் ட்ரே கொடுத்து அதுவுமே சைடில் வந்து டேண்டமில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா பிளெயின் டேண்டம் 6 inchல கொடுத்துருக்கோம். அப்படியே அது கீழே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக 8 inchல டேண்டம் கொடுத்துருக்கோம். அப்புறம் எப்பவுமே பார்த்தீங்கன்னா வாஷ் பேசின் கீழே ஒரு வென்டிலேஷன் கம்பல்சரியாக ப்ரொவைட் பண்ணிடுவோம்.